சூடிக் கொடுத்த சுடர்கொடியாக தன்னையே பெருமானுக்கு அர்ப்பணம் செய்த பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் அவருடைய திருத்தலம். அவர் வடபத்திர சாயியையே தனக்கான மணவாளனாக வேண்டி அவர் தன்னையே பெருமானுக்கு அர்ப்பணித்தார் என்று சொல்லுவோம். அப்படி ஜீயர் பெருமான் முன்வர அங்கே இதோ நமக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெருமான் பரமபத வாசல் பிரவேசத்தை செய்கிறார். அவருக்கு முன் பஞ்ச வாத்தியங்கள் முழங்க அவரை இங்கே மேளமும் நாதஸ்வரமும் முழங்க விளக்கேந்தி இதோ பெருமான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பரமபத வாசலை கடக்கக்கூடிய அந்த அரிய காட்சியை நாம் கண்டு ரசித்து வருகிறோம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை என்று சொல்வார்கள். அப்படி வங்கக்கடல் கடைந்தவனை மாயவனாக கேசவனாக மாதவனாக விளங்கக்கூடிய அந்த பெருமானை நாம் நம்முடைய மனதிலே நிறுத்தி அவனுடைய பெருமைகளை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து அவன் பெருமையையும் புகழையும் பாடிக்கொண்டு அவனுடைய 1000 திருநாமங்களில் எத்தனை திருநாமங்களை ஒரு நாளில் சொல்ல முடியுமோ அதை சொல்லி அவனுடைய திருவடியை வேண்டுவதை தவிர நமக்கு வாழ்வில் உய்ய வேண்டிய வழி வேறில்லை என்பதை உணர்ந்து அந்த திருவடி அடைவதற்கான வழியை கொடுக்க வேண்டும் என்று அவனருளாலே அவன் தாழ் பணிந்து நம்மை நாம் முழுமையுமாக அவனுக்கு கொடுக்கக்கூடிய திருநாளாக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் இருக்கிறது. இதோ பெருமான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பரமபத வாசல் பிரவேசம் செய்து மண்டலத்திலே பெருமகிழ்ச்சியோடு தன்னை எதிர்கொள்ள இத்தனை பக்தர்கள் வந்திருக்கிறார்களே என்று அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய திருமுகத்தின் கருணையினால் அருள்பாலித்து அருளக்கூடிய அந்த அருங்காட்சியை நாம் பார்க்கிறோம். சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் தாயாரையும் பெருமானையும் ஒருங்கே சேவிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். பெருமானே மிகவும் இரக்க குணமுடையவன் என்று சொன்னால் அவரை விட தாயார். பெருமானிடம் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முதலில் அவனை அடைவிப்பதற்கும் இதோ பக்தன் வந்திருக்கிறான் அவனை ஏற்றுக்கொள் என்று நமக்காக முன்னே சென்று பரிந்துரைக்கக்கூடியவளாக லோகமாதாவாக ஜெகன்மாதாவாக நம்மை எல்லாம் பெருமானிடம் அடைவிக்கக்கூடியதற்கான வழியாக முறையாக இருக்கக்கூடியவள் தாயார். தாயாரும் பெருமானும் எழுந்தருளி இருந்து நம்மையெல்லாம் அவருடைய அடிப்பதத்திலே ஆட்கொள்வதற்கான ஒரு முயற்சியிலே நம்மை ஈடுபடுத்தக்கூடிய அந்த முயற்சியினுடைய ஒரு படியாக இருக்கக்கூடிய இந்த பரமபத வாசல் பிரவேசத்தை இன்றைய தினம் நாம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயும் கண்டு ரசித்து மகிழ்ந்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.